ஐகே அகாடமி. இன்றைக்கி நம்ம எஸ்ஐ எக்ஸாம்க்கான டெஸ்ட் கொஷின் டிஸ்கஷனோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. கொஞ்சம் நம்ம கொஷினை வச்சு ஆன்சர்ஸை ஃபைன் பண்ணலாம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம ஈஸியாக நீங்கள் அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விதி தான், ஒரு கிராமர் தான். இங்கிலீஷ் கிராமர் எப்படி, அதே மாதிரி தான் தமிழ் கிராமர். பேசிக் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா என்ன வார்த்தை கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக பிரித்து எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஷின் எடுத்தோடனே பிரித்தெழுதுக தான் இருக்குது. பிரித்தெழுதுக நெடு நாவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிரித்தெழுதும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பு பெயர். பண்பு பெயர்னா என்ன? பண்புன்னு எதை சொல்லுவோம்? நம்மளுடைய குண நலன்களை சொல்லுவோம். அடுத்து அளவு, ஒரு அளவையோ ஒரு வடிவத்தையோ அதை ஒரு நிறத்தையோ குறித்து வரக்கூடிய பெயர்கள் எல்லாமே பண்பு பெயர்கள். இப்போ நெடுநாவாய்னா பெரிய, அப்போ அதோட அளவு குறிக்குது. அப்போ பொதுவாக இந்த பண்பு பெயர்கள் வந்தாலே அதை பிரித்து எழுதும்போது அப்போ பிரித்து எழுதுனா 2 வார்த்தையாக பிரிய போகுது. அந்த முதல் எழுத்தோட கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, முதல் வார்த்தையோட கடைசி எழுத்து மை விகுதி வரும். அதாவது விகுதி எழுத்து மையாக இருக்கும். விகுதினா கடைசின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இதோட ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ = நெடு கூட்டல் நாவாய். இது சரியாக இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் இது தவறு. செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் எப்போவுமே ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் 2 எலிமினேட் பண்ணிடுவீங்க. மீதி இருக்க 2 தான் இது கரெக்டாக அது கரெக்டாக வரும். இதுக்கு தான் நம்ம விதிகளை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக ஆன்சரை அடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். நெடு கூட்டல் நாவாய், இது ஓரளவு சரியாக இருக்கா? பி பாருங்கள், நெடுமை கூட்டல் நா கூட்டல் வாய், இது வராது, நம்மளே ஆன்சரை ஃபைன் பண்ணிடலாம். சி பாருங்கள், நெடுமை கூட்டல் நாவாய், ஓகே, இது வரலாம். டி பாருங்கள், நெடுனா கூட்டல் வாய். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் பாருங்களேன், பியும் டியும் நமக்கு வராது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இப்போ ஏவா சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நெடு கூட்டல் நாவாயும் கரெக்டாக இருக்குது, நெடுமை கூட்டல் நாவாய் இதுவும் கரெக்டாக இருக்க மாதிரியே இருக்குது. அப்போ இதில் ஒரு விஷயம் நம்ம யோசிக்கலாம். பொதுவாக பண்பு பெயர்கள், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பண்பு பெயர்கள் வந்துச்சு அப்படின்னா முதல் வார்த்தை பிரித்தெழுதுகன்னு வந்துருச்சுனாலே ஒரு பெயர் கொடுத்து அந்த பெயரை நம்ம எப்படி அது பண்பு பெயரான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ பண்பு பெயர்னா என்னன்னு நமக்கு தெரியணும். பண்பு பெயர்னா என்ன? ஒரு பொருளோட வடிவத்தையோ அளவையோ நிறத்தையோ குறிச்சிச்சு அப்படின்னா அது பண்பு. அந்த பண்பு பெயரை பிரித்து எழுதுக. இப்போ பண்பு பெயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிரித்து எழுத சொன்னாங்கன்னா 2 வார்த்தையாக பிரிப்போம். 2 வார்த்தையில் முதல்ல வரக்கூடிய வார்த்தையோட கடைசி எழுத்து என்னவா இருக்கணும்? மையாக இருக்கணும். ஸோ நெடுமை கூட்டல் நாவாய் தான் இங்கே சரியான ஆன்சர். அப்போ கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நெடுமை கூட்டல் நாவாய். இதை இன்னும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாம் எப்படி படிப்பாங்கன்னா, நெடுமையாகிய நாவாய், அதாவது பெரிய அளவுடைய ஒரு கப்பலை குறிக்கிறது, அதுதான் நெடுமை கூட்டல் நாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் புக்கில் இருக்கிறத மக்கப் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது 7th புக்கில் புக் பேக்கில் இருக்குது, தமிழில் ஃபஸ்ட் டேர்ம்லேயே இருக்கும். அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். பிரித்தெழுதுக. கரியன், முன்னாடியே சொல்லிட்டோம், பண்பு பெயர் வந்தாலே என்ன வந்துடணும்? மை விகுதியாக வந்துடணும். முதல் எழுத்தோட முதல் வார்த்தையோட கடைசி எழுத்து மையாக வந்துடணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், கரு கூட்டலன், சான்ஸ் இல்லைப்பா. பி பாருங்கள், கருமை கூட்டலன், ஓகே. சி பாருங்கள், கரிய கூட்டலன் வருமோ அப்படின்னு இருக்கும். டெல்லி பாருங்கள், கரி கூட்டலன். ஸோ ஏவும் டியும் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. பியா சியா அப்படின்னு வரும்பொழுது பண்பு பெயர், இங்கே தான் அந்த பண்பு பெயரோட பேசிக் யூஸ் பண்ண போகிறோம், அந்த விதியை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பி தான் கருமை கூட்டலன். அப்போ ஒரு பண்பு பெயர், அதாவது ஒரு நிறத்தை குறிக்குது, நிறத்தை வச்சு ஒரு ஆளை டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ கருமை கூட்டலன் சரியான விடை, இதுதான் சரியான விடை. அப்போ 2வது கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கருமை கூட்டல் அன் தான். அடுத்து 3வது கொஷின் பாருங்கள். ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஒருமை பன்மை பிழை நீக்குக. இப்போ ஒருமை பன்மைனா என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஒருமைனா என்ன? சிங்கிளாக இருக்குது, இது நமக்கு நார்மலாகவே தெரியும். சிங்கிளாக இருக்க ஒன்று சிங்கிள் குவான்டிட்டியில் இருக்க எல்லாமே சிங்குலர். ப்ளூரல் அப்படின்னா 1க்கு மேலே வந்துச்சுனாலே அது ஃப்ளூரல் ஃபார்ம் ஆகிடும். இப்போ
ஒரு பழம்னா இது பழம் அப்படின்னு சொல்லுவோம். இதே ரெண்டு பழம் இருந்துச்சு இது இவை பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுனா ஒருமை, இவைனா ஒரு குரூப் ஆஃப் சம் திங்ஸு சொல்லும். ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அல்ல அன்று. ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். முதல் வார்த்தை இது அப்படின்னா அடுத்து வர்றது பழம்னு இருக்கணும். இவைன்னு வந்தால் பழங்கள்னு இருக்கணும். அப்போ சிங்குலருக்குன்னா இது, ஃப்ளூரல் ஃபார்முக்குன்னா இவைன்னு வரணும். அடுத்து பழம், அன்று அல்ல. அன்றுனா சிங்குலர்னா அன்றுன்னு வரணும். பழங்கள் அல்ல, ஃப்ளூரல் ஃபார்ம்னா அல்ல அப்படின்னு சொல்லி வரணும். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சிங்குலர்னா அன்று, ஃப்ளூரல்னா அல்ல, அவ்வளோதான். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், இவை பழங்கள் அன்று. இவை பழங்கள் ரைட்டு, அன்று அப்படிங்கிறது தப்பு. பாம்பே பாருங்க, இவைகள் பழங்கள் அன்று. இவைகள் தேவையில்லை, இவைகள் விகுதி வர வேண்டாம். இவை பழங்கள் அன்று அப்படியும் வரக்கூடாது, அன்றும் தப்பு தான். அடுத்து சி பாருங்க, இது பழங்கள் அன்று. ஃபஸ்ட்டு வந்ததே தப்பு. பழங்களுக்கு முன்னாடி என்ன வரணும், இவைன்னு வரும். அதே மாதிரி இவைகள்னு வரக்கூடாது, ஒரு கல் விகுதி வந்தால் போதும். அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க, இது பழம் அன்று. கரெக்டாக இருக்கா? இது பழம் அன்று. அப்போ சிங்குலருக்கு முன்னாடி இது, அதாவது இது பழம். பழம்னா ஒரே ஒரு பழத்தை குறிக்கிறது. அன்று, அன்றுங்கிறது என்ன, இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அதாவது சிங்குலராக ஒரு பழம் இருந்தால் அன்றுன்னு வரணும், பழங்களாக இருந்தால் அது அவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுதான் கான்செப்ட். அடுத்து 4th கொஷின் பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. இது அல்ல, நான் முன்னாடியே சொன்ன கொஷின் தான். இப்போ அந்த ப்ரீஃப் தான். இது அப்படின்னா ஒருமைக்குரியது, இவை அப்படின்னா பன்மைக்குரியது. பழம்னா ஒருமை, பழங்கள்னா பன்மை. அன்று அப்படின்னா ஒருமைக்குரியது, அல்ல அப்படின்னா பன்மைக்குரியது. இந்த 6 கான்செப்ட், அதாவது இதில் 3 இதில் 3 தெரிஞ்சாலே போதும், நம்ம ஒருமை பன்மை பிழை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, இவை முன்னாடி வந்து பார்த்தோம் இவை பழங்கள் அன்று, இதில் பார்த்தோம் அதே சேமஸ் தான். ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு, கண்ணகியின் சிலம்பு. இப்போ கண்ணகியின் சிலம்பு அப்படின்னா இது வல்ல, கண்ணகியின் சிலம்புகள்னு கொடுக்கல, சிலம்புன்னு தான் கொடுத்துருக்கான். அப்போ இது ஒரு சிங்குலர். அப்போ இது வல்லதான், இது அல்ல வராது. ஏன்னா அல்லங்கிறது எதுக்குரியது, பன்மைக்குரியது. இவை அன்று, சிலம்புன்னு தான் கொடுத்துருக்கான், சிலம்புகள்னு கொடுக்கல. அப்போ இவைன்ற வார்த்தை வரனால இதுவும் தப்பு. ஆப்ஷன் சியும் தப்பு. டி பாருங்க, இவை அல்ல. ப்ளூரல் ஃபார்முக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இவை அல்லன்னு. ஆனால் கொடுத்துருக்கிறது கொஷினில் கொடுத்துருக்கிறது சிங்குலரான சிலம்புன்னு கொடுத்துருக்கான். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது வன்று, இது சிலம்பு, கண்ணகியின் சிலம்பு இது வன்று, இதுதான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஷினுக்கு. அடுத்து 5வது கொஷின் பாருங்க, குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. குறில் நெடில் மாற்றத்தில். இப்போ குறில் நெடில் பாருங்க, குறில் நெடில்னா என்ன, குறில் நெடில்னா ஒன்றும் இல்லை, இதை வந்து இன்னும் இணை எழுத்துக்கள்னு சொல்லலாம். இணை எழுத்துக்கள்னு சொல்ல முடியாது. இப்போ இதை ஆப்ஷன் வச்சு ஃபைன் பண்ணலாம். பாருங்களேன், ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கா, இறை ஈகை. அப்போ முதல் எழுத்து ஈ வந்திருக்கு, அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்து அதன் தொடர்புடைய நெடில் எழுத்தான ஈ வந்திருக்கு. சி பாருங்க, முதல் எழுத்து உடல்னு வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் லெட்டரோட ஃபஸ்ட்டு வார்த்தையோட முதல் எழுத்து ஊ வந்திருக்கு, குறில் வந்திருக்கு. இரண்டாவது வார்த்தை ஊன்னு வந்திருக்கு, அதோடைய முதல் எழுத்து ஊன்னு வந்திருக்கு. அப்போ ஒரு வார்த்தை, 2 வார்த்தையோட முதல் எழுத்து குறில், அதுக்கு அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்து நெடில், அது தொடர்புடைய நெடில் எழுத்தாக இருக்குது. இதுதான் கான்செப்ட். இப்போ இதிலேருந்து ஆப்ஷன் டி பாருங்கள், படம் பார்த்தல். படம்ங்கிறது ஃபஸ்ட்டு குறில், 2வது வார்த்தையோட முதல் எழுத்து நெடில், அது தொடர்புடைய. இப்போ இதில் பொருந்தாத ஒரு விஷயம், இந்த 4 ஆப்ஷனில் பொருந்தாமல் இருக்கிறது என்னது, ஆப்ஷன் பி தான். சிறகுன்னு கொடுத்துருக்காங்க, வளர்த்தன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சிறகுன்னு வந்துச்சுன்னா இங்கே வந்து என்ன வந்திருக்கலாம், சீல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்தால் இது சரியானதாக இருக்கும். இங்கே இது தவறானது. அப்போ ஆப்ஷன் 5வது கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் டு 5th கொஷின். அடுத்து 6th கொஷின் பாருங்கள், குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக.
கனகம், கானகம் இது எல்லாமே உங்களுக்கு 8th புக்கில் செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய பொருளில் இருக்குது. கனகம்னா என்ன சொல்லுவாங்க? கனகம் அப்படின்னா பொதுவாக பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணை தான் கனகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கானகம் அப்படின்னா காடு. இப்போ இது எனக்கு தெரியல, கனகம் எனக்கு ஏதோ புதுசாக இருக்குது. கானகம் நம்ம படிச்சுப்போம் 7th புக்கில் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே கானகம்னு கொடுத்து அதுக்கான பொருள் இருக்குது. ஸோ கானகம்னா எனக்கு காடுன்னு தெரியும், அதை வச்சும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். கனகம் அப்படிங்கிறது பொண்ணு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா 8th புக்கில் ஒரு செய்யுள் சுந்தரரோட செய்யுள் பகுதியில் இந்த பொருளறிகளை இது இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பொருள் கரெக்டாக தெரிஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கனகம்னா பொண்ணு, கானகம்னா காடுன்னு அர்த்தம். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. வினையாளனையும் பெயர் தேர்ந்தெடு வா. இப்போ வா அப்படின்ற வினையாளனையும் பெயருக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, வந்தவர். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்ன, வினையாளனையும் பெயர் எப்போவுமே எப்படின்னா அவர் ஒரு 3rd பர்சனை குறிக்கிறதா வரும். அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிடலாம். அப்புறம் விகுதியில் முடியும், அதையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினை முற்றை கண்டறிக. தா. இப்போ இந்த வினை முற்று, இந்த வினையாளனியும் பெயர்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்ல, அதுக்கு நம்மளோட கிளாஸ் வீடியோஸ் வந்து ஒவ்வொரு கிராமருக்கும் தனித்தனியான கிளாஸ் வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கிராமர் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓரளவு ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கும். இப்போ எஸ்ஐபிசி பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறனால இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே தமிழ் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ பாருங்கள், பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறி. தா. இப்போ வினை முற்று அப்படின்னா முற்று பெற்ற வினை. ஒரு வார்த்தை முழுமையாக முடிவடைஞ்சிருக்கணும். அந்த வார்த்தை என்னையை குறிக்கணும்னா ஏதோ ஒரு செயலை குறிக்கணும், அதுதான் கான்செப்ட். அப்போ ஆப்ஷன் ஏ, தந்த. முடியலை, இந்த வார்த்தை முடிஞ்ச மாதிரியே இல்லை, ஏன்னா பின்னாடி ஒரு வார்த்தையை சேர்ந்தலாம். பி பாருங்கள், தருகின்றனர். ஓகே ஃபைன். சி, தந்து. இப்போ ஏதோ ஒரு வார்த்தைலாம். தந்தவர் விகுதி வந்துச்சுனாலே பொதுவாக தந்தவர், வந்தவர், சென்றவர், அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு வினையாளனியும் பெயராக வந்துடும். தருகின்றனர், தருகின்றனர் பலர், ஏதோ ஒன்று. இந்த வார்த்தைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி வரலாம், பெயர் சொல்லாவோ வினை சொல்லாவோ வரலாம். பட் அதெல்லாம் வந்து இங்கே அவங்க கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தா அப்படின்ற வேர் சொல்லுக்குரிய வினை முற்று கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, தருகின்றனர் தான் ஒரு முழுமையான சொல்லாக இங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள் 9வது கொஷின். பொருள் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. பொருள், நான் அந்த வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர்னா இது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஏ, பொறுத்தான் முழுமையாக இருக்குது. பி, பொறுத்து ஏதோ ஒரு குறைவாக இருக்குது. சி, பொறுத்தல் அப்படிங்கிறது இது தொழில் பெயர். டி பாருங்கள், பொறுத்தவர், வந்தவர், சென்றவர், ஸோ இப்படி வந்தாலே அது மோஸ்ட்லி வினையாளனையும் பெயராக தான் இருக்கும். இப்போ 9வது கொஷினுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து 10th கொஷின் பாருங்கள். எடு என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை எழுதுக. இப்போ எடுங்கிறது ஒரு வேர் சொல், அதோட வினை எச்சம். எச்சம்னா என்னென்னா முழுமை அடையாதது தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எச்சம்னா மீதி, அப்போ முழுமையாகவே ஒரு கம்ப்ளீட்டாக இருக்காது, அதுதான் எச்சம். அப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஏ, எடுத்த. பி பாருங்கள், எடுத்தல். சி, எடுத்து. டி, எடுத்தான். இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த எடுத்தனும் சரி எடுத்தானும் சரி ஒரு முழுமையாக இருக்குது. ஆப்ஷன் ஏவும் சியும் தான் ஒரு குறைவாக இருக்குது. இப்போ இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த பையன் வரும், எடுத்த வந்தான்னு வராது. அவன் என்ன கேட்டிருக்கான், வினை எச்சம். அப்போ ஒரு எச்சச்சொல் வருது, அந்த எச்சச்சொல்லை தொடர்ந்து ஒரு வினை சொல் வரணும். ஆக்ஷன் வெர்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரணும். அது வந்தால் தான் அது வினை எச்சமாகும். அப்போ எடுத்த பையன்னு நீங்கள் என்ன போட்டாலும் அது ஒரு பெயர் சொல்லாவே தான் வந்து முடியும். வினை சொல்லுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இல்லை. அப்போ ஆப்ஷன் சியை யோசிச்சு பாருங்களேன். எடுத்து வந்தான், எடுத்து சென்றான், எடுத்து வந்தான், எடுத்து சென்றான்,
எடுத்து நடந்தான். ஸோ இந்த மாதிரி வரும்போது அப்போ நடந்தான், வந்தான், சென்றான்லாம் என்னது ஒரு வினைச்சொல். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, வினை எச்சம் கேட்டிருக்காங்க. அப்போ எடுத்து அப்படிங்கிறது ஒரு எச்சச்சொல். அதனை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வந்தால் அதுதான் வினை எச்சம். ஸோ எடுத்து வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.